பிரமாதமாக போயிட்டு இருக்குதுங்க. ஓ வேற லெவலுங்க மக்கள்ஸ், பாருங்க எப்படி. சரி சரிண்ணா, இது இல்லைனாவே ஆடு மாட்டுக்கு கிணத்து தண்ணியே இல்லை. தண்ணி இல்லை. இது வரனாலும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஓட்டிக்கலாம். மடி அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் தான். இந்த தோட்டத்துக்காரர் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரெண்டானாரும் வைங்க, சும்மா பன்னிக்கறி ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தடியை வச்சு நம்ம அப்படியே ஒரு வறுவல் வீடியோ போட்டோம்னு வைங்க, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பாட்டில் உள்ளே போட்டு வச்சுக்கிறான். சூப்பருங்க, சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு தூரம் எல்லாமே நெல் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கரா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்க. வேற லெவல்ரா. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்ட்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழின் அனைத்த உண்மையே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு வந்துட்டுங்க, அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து போண்டா சுட்டுட்டு வரோம். இது வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த வீடியோவே காமிச்சிடும். போண்டா சாப்பிட்றது எல்லாமே 2 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே இந்த போண்டா சொல்கிறது இந்த நிகழ்வு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி வந்திருக்கீங்களாமா. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்படைங்க, வெப்படை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 30-40 கிராமத்துக்கு வந்து மேட்டூர் டேம்ல தண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து வாய்க்கால் வழியே போய் எல்லா ஊருக்கும் தண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம போகிற ஊர் வந்து மூலகொண்டம் மலைங்க. அந்த ஊரில் போய் தண்ணி எப்படி வாய்க்கால் வழியே போய் எப்படி விவசாயத்துல பயன்படுத்துறாங்கன்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய வீரப்பம்பாளையம் இன்னும் 2-3 ஊர் பேரான்னு தெரியாது. மொத்தம் அந்த ஊருக்கு போகிற வழி தெரியும். போய் எல்லா ஊர்லேயும் எப்படி அந்த அணைக்கட்டு வழியே தண்ணி போகிறது, வாய்க்கால் வழியே தண்ணி போகிறது, அதெல்லாம் பார்த்துட்டு விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் இருக்கக்கூடிய அழகான கோயில் எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்களா. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அதைத்தான் பார்க்க போகிறீங்க. ஜாலியாக போலாம் வாங்க. அதான் மக்கள் ஜம்முன்னு போண்டா கூட ஆரம்பிச்சாச்சுங்க. அவ்வளோதான் மக்கள், ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதான். மக்கள்ஸ் வெள்ளப்பாறைங்க, களியனூர் ஊராட்சி. வேறு லெவலில் பாருங்கள் தண்ணி. மேட்டூர் டேமில் நீ கொட்டாங்க. சும்மா சூப்பராக போகுதுங்க தண்ணி. கொஞ்சம் கலங்களாக இருக்குதுங்க. இது திறந்து அப்படியே தண்ணி மழை பெஞ்சு போக போக மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி வர அப்படியே சுத்தமாகிக்குங்க. இது நல்லா சுத்தமாக இந்த வாய்க்கால் வச்சுக்கிட்டாங்கன்னா விவசாயத்துக்கு நல்லா பயன்படுத்துகிற மாதிரியே குடிநீருக்கு பயன்படுத்திக்கலாங்க. பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. விவசாயத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுதுங்க. முக்கியமாக இது வெப்படை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 20-30 கிராமத்துக்கு நல்லா பயன்படுதுங்க. வேறு லெவல், சூப்பருங்க. பாட்டி துணி துவைக்கிறாங்க. மக்கள்ஸ் நம்ம வெள்ளப்பாறையில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயிலுங்க. ஐயா வந்து பாருங்க, சும்மா அப்படியே அவருடைய பார்வையே
சும்மா சுட்டு எரிக்கிற மாதிரி இருக்குதுங்க. கெட்ட எண்ணத்தோட வரவங்களெல்லாம் பொசுக்கி தள்ளிடுவாருங்க. வேறு லெவல். அவருடைய காவலர்கள் வந்து 2 பேர் வெளியே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவருக்கு தான் வந்து பலியிடுவாங்க. அதாவது ஆடு கோழி எல்லாம் பலியிடுவாங்க. வணக்கம் மக்கள்ஸ். மேட்டூர் டேமில் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஏன்னா மேட்டூர் டேமில் வந்து தண்ணி நல்லா ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுங்க. அதனால வேறு வழி இல்லாமல் சரி நீக்கி தான் விட்டாங்கன்னு சொல்லி நீக்கி விட்ருக்குறாங்க. இன்னும் மக்கள் வந்து யூஸ் பண்ணட்டும், விவசாயத்துக்கு பயன்படுத்தும் அப்படின்னு எல்லாம் நீக்கி விடலைங்க. ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. அதனால மேட்டூர் டேமில் வந்து பார்த்திங்கன்னா நீக்கி விட்டாங்க. அதனால தண்ணியெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைங்களேன், பவானி குமாரபாளையம் வெப்படை நாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெப்படைங்க. வெப்படை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 கிராமத்துக்கு வந்து நீர்ப்பாசனம் பரவாயில்லைங்க. இல்லை இங்கே விவசாயம் பண்ணுறவங்கலாம் ஒரு 20 to 30 கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயத்துக்கு நல்லா பயன்படுதுங்க. அதாவது இந்த சைடு இருக்கக்கூடிய போரு கிணறு இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றுருங்க, நல்லா செலவு வந்துடும். எப்போ பார்த்தாலும் ஊற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே தண்ணி இருக்கிற வரலாம் அங்கே ஊற்றிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அங்கே விவசாயத்துக்கு பயன்படுத்தினாலும் தண்ணி வந்து கிணத்துலையும் போர்லையும் குறையாதுங்க. நல்லா ஊற்றிக்கிட்டே இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுங்களா. நான் இப்போ இருக்கக்கூடிய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மூலகவுண்டமலைன்னு சொல்லி ஒரு ஊருங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்படி சுற்றி ஒரு 30 கிராமம் இருக்குதுங்க. 30 கிராமத்துக்கும் நல்லா பங்கமாக விவசாயம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே பரவாயில்லைங்க. இது வந்து வருஷத்துக்கு 2 டைம் தான் தண்ணி வருங்களாமா. அதாவது வந்து பார்த்தா தை மாதம் வரும், அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் நீக்கி விடுவாங்க. இப்போ கரெக்டாக ஆடி மாதம் வந்துருச்சுங்க. பரவாயில்ல, வேறு லெவல் இருக்குது. தெரியும் மக்கள், எல்லாம் பேக் கேமராவில் போய் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா மக்கள்ஸ் எப்படின்னு தண்ணி இந்த மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. பங்கமாக கண்ணு கெட்டுன தூரம் போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு அந்த சைட்லாம் வந்து என்ன ஊர் இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி போயிட்டே இருக்கே. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ முடிப்போம். மக்கள்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 2 ஏக்கராக்கு மேலே இருக்க மாட்டிருக்குதுங்க. வாழை மரத்தை பயிரிட்டுருக்குறாங்க. எனக்கு என்ன ரகன்னு தெரிலிங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. எல்லாம் விவசாயம் பரவாயில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வாழை மரம், வயக்காடு, அதாவது நெல் பயிரிடுறாங்க. பரவாயில்லைங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா சுற்றி பார்ப்போம். நல்லா தெரியாத காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். பிடிச்சிக்கிது கட்டி வச்சு வாசப்படுவாங்களேன்னு பயமாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஊருக்கு புதுசு இல்லை. பரவாயில்லைங்க. பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே இந்த அறுவடை பண்ணதெல்லாம் வந்து பங்குனி மாதம் வந்து தண்ணி நீக்கி விட்டுருப்பாங்க மேட்டூர் டேமில். அதில் பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் அறுவடை பண்ணணும்னா ஆடி மாதம் நீக்கி விட்டதில் இப்போ பரவாயில்ல. இந்த தண்ணி அவங்களுக்கு ஓகே. ஆற்றுலையும் அதாவது கிணத்துலையும் போர்லேயும் அவங்களுக்கு நீர்ப்பாசனம் வந்து நல்லா ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. விவசாயத்துக்கு பரவாயில்லைங்க. சரி மக்களே, அடுத்த ஒரு ஊருக்கு போய் பார்க்கலாங்களா? இல்லை இந்த மூலகவுண்டமலைக்கு இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து இன்னும் 2 ஊர் பார்க்கணும். கல்லாங்காட்டு வலை சொன்னு ஏற்பம்பாளையம் ஒன்று. அந்த 2 ஊரையும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஊர் இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஊர் இருக்கக்கூடிய, அதாவது வெப்படையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 30 கிராமத்தை உங்களுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ ஒரு 5-6 கிராமாவது உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேங்க. சூப்பராக இருக்குதுங்க. என்ன இதில் ஒரு பிரச்சனைனா, இந்த வாய்க்கால் தண்ணி போகுது பார்த்தீங்களா, தண்ணி வராதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை எல்லாம் பிளாஸ்டிக் பொருள் என்னென்னத்தையும் உள்ளே போட்டுடுறாங்க. அதுதாங்க பெரிய பிரச்சனை. அதை மட்டும் பண்ணாமல் இருந்தாங்க வைங்களேன், தண்ணி சூப்பராக இருக்கும். குடிநீருக்கே பயன்படுத்தலாங்க. சரி, கொஞ்சம் நிமிடம் மக்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. மக்கள்ஸ் இங்கே தண்ணி பாருங்க, பங்கமாக போயிட்டு இருக்குதுங்க. வேற லெவலுங்க மக்கள்ஸ். பாருங்க எப்படி, உண்மையிலே பரவாயில்லைங்க. விவசாயத்துக்கு மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நீர் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பரவாயில்லைங்க. மேட்டூர் டேமில் நீர்ப்பாசனம் அதிகமாக இருக்கிறதுனால நீக்கி விட்டுருக்குறாங்க கவர்மெண்ட்டு. உண்மையிலே பரவாயில்ல, இதனால நீக்கி விட மாட்டாங்க. சூப்பருங்க. அண்ணா உங்கள் பேருண்ணா? என் பேர் கருப்பண்ணன். கருப்பண்ணன், ஓகேங்கண்ணா. உங்கள் ஊர்னா இதேங்களா? மூலகவுண்டமலையம் பூமடைக்காடு. ஓ ரைட் ரைட்ண்ணா. இது எத்தனை டைம் வருஷத்துக்கு தண்ணி வரும்? ஒரு மட்டும் தான் வரும். இந்த ஆடி மாதம் மட்டும் தான் வரும். அதுவும் அவங்க பார்த்து நீக்கி விட்டாதான் மேட்டூரில் அணையில் தண்ணி தான் வரும். இல்லைன்னா சட்டை நீக்கி விட மாட்டாங்க. ஓ ரைட் ரைட்ண்ணா. இது இந்த நீர் வந்து விவசாயத்துக்கெல்லாம் பரவாயில்லைங்களா? போதுமான அளவுக்கு இருக்குது. ஓகே பரவாயில்லைண்ணா. உங்களுக்கு ஆடு மாடு விவசாயம் எல்லாம் பண்ணுறீங்களா? விவசாயம் தான் நாங்கள் பண்ணுறோம். விவசாயம் தான். ஓ ரைட்ண்ணா. சரிண்ணா. இப்போ இந்த நீர் வந்து இப்போ எங்கே போயிட்டு இருக்குதுண்ணா? இது பள்ளிவழி காவேரி ஆற்றுக்கே போகும். ஓ காவிரி ஆற்றுல கலந்துருது ஃபைனலாக. பள்ளிவளையம் தான். ரைட்ண்ணா. இந்த நீரை நம்பி தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. விவசாயமே இதில் தான் போர் கிணத்துல எல்லாத்தையும் தண்ணி திட்டுது.
சரிண்ணா. இது இல்லைனாவே ஆடு மாட்டுக்கு கிணத்து தண்ணியே இல்ல. தண்ணி இல்ல. இது வரனால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஓட்டிக்கலாம். மறுபடியும் அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் தான். ஏன்னா நான் ஒரு டைம் வரப்ப அந்த தை மாசம் வந்து தண்ணி வந்துருந்துச்சு, அப்ப அடைச்சிருவாங்களா? அதோட நின்றும். அதான் நின்றும். தை மாசத்தோட முடிஞ்சுக்கும். ஓ ரைட். தை பொங்கலுக்கெல்லாம் நிறுத்திடுவாங்க. அப்பெல்லாம் வத்தி போயிடும். அப்புறம் வெயில் காலம் வந்து முடிஞ்சிடலாம். ஓ ரைட். சரி நன்றிண்ணா. சரி. சரி. தென்னந்தோப்பு வாழைத்தோப்புங்க. தென்னந்தோப்புக்குள்ளேயே வாழைத்தோப்பு வேற லெவலுங்க. அதாவது கரையோரத்துல எல்லாம் தென்னை மரத்தை வச்சுட்டாங்க, காட்டுக்குள்ள வந்து வாழை மரத்தை வச்சு விட்டாங்க. பாருங்க, நேற்று பெஞ்ச மழை 2 நாளாக மழை பின்னி எடுத்துருக்குதுங்க. எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான். பார்த்தீங்களா மக்கள்ஸ், நெல்லுங்க ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஏக்கரா இருக்குங்க. எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வயக்காடு. இப்போ நெல் அறுவடை பண்ணி முடித்தோடனே மறுபடியும் வயல் அடித்து கரும்பு போடுவாங்க. கரும்பு அறுவடை பண்ணோடனே மறுபடியும் நெல்லுங்க. இதே தான். பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குது மக்கள்ஸ். எப்படிங்க பயங்கரமாக போயிட்டுருக்கு வைக்காவில். சூப்பராக இருக்குது, கிளியராக இருக்குது. போக அப்படியே தண்ணி கிளியராக இருக்குதுங்க. அந்த சைடு கூட கொஞ்சம் அப்படியே சாக்கடை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது அப்படியே மழை பெய்ய தண்ணி அங்கேருந்து வர அப்படியே கிளியர் ஆகிக்குங்க. நல்லா சுத்தமாக வச்சுருந்தாங்கன்னா விவசாயத்துக்கே பயன்படுத்தலாம். ஓகேங்க, இப்படியே தாங்க போயிட்டே இருக்குது. எங்கேருந்து லைன் வருது பாருங்க மக்கள்ஸ். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வேற லெவலில் இருக்குதுங்க. அப்படியே அது பக்கத்தில் பாருங்க கரும்பு தோட்டம். அப்படியே அது ஓரத்துலையெல்லாம் வந்து கரையோரத்தில் தென்னை மரம். அப்படியே பாருங்கள் ஒரு மாமரம், ஒரு 4-5 மாமரம் இருக்க மாட்டேங்குதுங்க. 4-5 மாமரம் இருக்குதுங்க. அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது. அதாவது வறுவல் போடுறதுக்கு வேறு லெவலுங்க. இந்த தோட்டத்துக்காரர் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் வைங்க, சும்மா பன்னிக்கறி ஒருலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தடியை வச்சு நம்ம அப்படியே ஒரு வறுவல் வீடியோ போட்டோம்னு வைங்க, சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதுங்களா? எல்லா பறவைகளுக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பாக இதில் வந்து தங்கிக்குங்க. பறவைகள் வந்து தங்குறதுக்கு சூப்பர் இடங்க. அதேமாரி நம்ம வறுவல் போட்டால் சூப்பராக இருக்குங்க. அந்த இடம் சூப்பராக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அருமையான இடம். பாருங்க மக்களே, அழகு பிடிச்சிருக்கீங்களா? சூப்பராக இருக்குது. போட்ட 2 நாளாக மழையில் எங்கே பார்த்தாலும் தண்ணிங்க போட்டு 2 நாள் மழை பின்னி எடுத்து பிடிச்சி சூப்பராக இருக்குதுங்க. இங்கே எங்கே இங்கே சுற்றி இந்த சைடு 360 பார்த்தோம்னா எல்லாமே விவசாயம் தாங்க. பசுமையாக இருக்குது. சூப்பர். இந்த சைடெல்லாம் பாருங்க மகளே, எல்லாம் அப்படியே இருக்குதுங்க. எல்லாம் பாருங்க, போட்டு அடித்த காற்றுக்கும் மழைக்கும் எல்லாம் கரும்பு சாய்ஞ்சு போச்சுங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க. பாருங்க மகளே, பழம் பாருங்க. இதில் மாம்பழம் அப்படியே நிறைய இருக்குதுங்களா? இதெல்லாம் பொறிச்சு சாப்பிடவே மாட்டாங்க போல். எல்லாம் மாம்பழம் அப்படியே இருக்குதுங்க. தோட்டத்தில் பாருங்க தண்ணி, ரோடு. இந்த சைடு பாருங்கள் கரும்பு தோட்டம், அப்படியே ரோடு, அப்படியே வாய்க்கால் தண்ணி போகுதுங்க. அப்படியே இங்கே பாருங்க எல்லாம் மாமரம். தோட்டத்தில் மாமரம் இருக்குது. யாரும் எதுவும் பொறிக்கிறது இல்லை. பாருங்க மகளே, வேற லெவலில் இருக்குங்க. ஐயோ, அதுலேயும் ஒருத்தன் கோட்டரை பாட்டில் உள்ளே போட்டு வச்சுக்கிறான். சூப்பருங்க. இல்லை சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் அனுபவிச்சதே இல்லைங்க. வேற லெவல் மக்கள்ஸ். இங்கே பாருங்கள் நெல். இன்னும் நெல் பயிரை வந்து இன்னும் அறுவடை பண்ணலைங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட காஞ்சிருச்சு. இன்னும் 2 மாதத்துல 1.5 மாதத்துல அதை அறுவடை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கண்ணு கட்டுன்னு தூரம் எல்லாமே நெல் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கரா இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவலுங்க. வயல் அடித்து அவங்களுடைய தேவைக்கு அவங்க உணவுக்கு வந்து அரிசி பயன்படுத்திக்கிறாங்க. மீதி வந்து விற்றுருவாங்க. இந்த இதை வந்து வைக்கோலாக பயன்படுத்தி மாட்டுக்கு பயன்படுத்திப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் மக்கள்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா மூலகவுண்டம் பாளையம்னு சொல்லி ஒரு ஊருங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை
விவசாயம் செய்யக்கூடிய எல்லா பயிரையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து வயக்காடுங்க. நெல், அதுக்கப்புறம் கரும்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, அப்புறம் அங்கங்கே ஒரு 5-6 மரம் 10 மரம் அப்படி மாந்தோப்பு, மிச்சம் மரத்தை நட்டு வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. சரிங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அழகை ரசித்தீங்களா? சூப்பராக இருக்குதுங்க. அப்படி மிகப்பெரிய ஒரு அரச மரங்க. சூப்பராக இருக்குதுங்களா அரச மரம்? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 60-70 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குதுங்களா? அப்படியே அரச மரம். பக்கத்தில் வந்து கோயிலுங்க, கருப்பனார் கோயில். ரெண்டாவது இந்த மரத்தை வந்து ஒரு 10 பேர் சேர்ந்தாலும் கட்டி பிடிக்க முடியும்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு பெருசு. அப்படியே அந்த மரத்துக்கு அடியில் பாருங்கள், அப்படியே நீர் அப்படியே வாய்க்கால் போகுது தண்ணி. சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே அந்த பாறைக்கு நடுவில் வறுவல் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். மக்கள்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இது வந்து வீரப்பம்பளையங்க. இது வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம். எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு இது அப்படியே அந்த ரோடு வந்து கல்லாங்காட்டு வலசைன்னு சொல்லி அது கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய கடையெல்லாம் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு டவுனுங்க. அது அதோட அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாங்களா? பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கலங்களாக தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குதுங்களா? சரி மக்களே, அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம். மக்கள்ஸ், இந்த ஊருக்காரங்க பார்த்தீங்களா, இங்கே சட்டரை போட்டு வச்சுக்கிறாங்க. அதாவது அந்த ரோலை போட்டு ரோல் பண்ணாங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கு பாருங்க, அடியில் தெரியுதுங்களா கருப்பு கலரில், அதை அப்படியே லாக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து அந்த சைடு போகாது, அந்த ஊருக்காரருக்கு போகாது. நீங்கள் நல்லா விவசாயத்துக்கு கொஞ்சம் நல்லா தேக்கி வச்சுக்கலாம். பாருங்க, தெரியுதுங்களா சட்டரு? சூப்பருங்க. இதுதான் வந்து சட்டருங்க. மேலே இருக்கிறத வச்சு ரோல் பண்ணி விட்டாங்க வைங்களேன், சட்டர் வந்து லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீர் வந்து அந்த சைடு போகாது, இந்த சைடே இருக்கும். இந்த ஊருக்காரங்களுக்கு வந்து போர்லேயே கிணத்துலேயே வந்து நீர் வந்து எப்பவும் இருந்துகிட்டே இருக்குங்க. கிணத்துல வந்து தண்ணி வந்து சலம் குறையாது. பரவாயில்ல, இது உண்மையான விவசாயத்துக்கு பரவாயில்லைங்க. இப்படித்தான் இருக்கும் எல்லா ஊருக்காரும். தண்ணி தேக்கி வச்சுக்கணும். போயிட்டே தான் இருக்குது. போய் கடைசி எங்கே கலக்குது? காவிரி ஆற்றுல கலக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக கடலில் போய் கலக்குது. எல்லா தண்ணியும் உப்பாக தான் போகுது. பரவாயில்ல, இந்த மாதிரி தேக்கி வச்சுட்டு இதை நீங்களாவது விவசாயம் பண்ணிட்டுமே. அப்போ தான் கொஞ்சம் காய்கறி மற்ற அடிப்படை தேவையான உணவுப் பொருள் இருக்கக்கூடிய விலையெல்லாம் குறையும். பரவாயில்லைங்க. சரி, இது வந்து வீரப்பம்பளையங்க. அடுத்தடுத்த ஊர் போய் பார்ப்போம். எனக்கு அதுக்கப்புறம் என்ன ஊர் இருக்குன்னு தெரியாது. போய் பார்ப்போம், டைம் இருக்குது. இருட்டாக வரலாம் வீடியோ எடுப்போம். 1958 எம்சிஎஸ் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் கட்டியிருப்பார் போல். எப்படி இருக்கு பாருங்கள், தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள். வேற லெவலுங்க, வேற லெவல். மக்கள் சிட்டி வந்து வீரப்பம்பளையங்க. மக்கள்ஸ் அதை வந்து ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் வச்சு ஆடு மேய்க்கிறதுக்கு காரம். பாய். கோழி மேயுது, ஆடு மேயுது. மணிக்கிறான், கற்றுக்கு போகணும். ஓகே மக்கள்ஸ், இந்த மாதிரி தாங்க இந்த சைடு பயங்கரமாக இருக்கு. இதுதாங்க வீரப்பம்பளையம். வேற லெவல்ரா. எவ்வளோ ஜாலி. பரவாயில்லைங்க இந்த பசங்களுக்கெல்லாம். வாய்க்கால் தண்ணி வர முடியும் உங்களுக்கு, பரவாயில்ல. ஓகே, பாய் பாய். மக்கள் 7 சேனல் பேர். ஓகே மக்கள்ஸ், நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கல்லாங்காட்டு வலசுங்க. ஃபைனலாக மணி கிட்டத்தட்ட 6:30 ஆயிடுச்சுங்க. இன்னொரு 20 நிமிஷத்தில் இருட்டாயிரும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லாங்காட்டு வலசில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், வேறு லெவல் இருக்குங்களா? இங்கே வந்து கொஞ்சம் சாக்கடையாக தாங்க போகுது. ஆனால் மேட்டூருக்கு அடுத்து பவானி, குமாரபாளையம், இப்படி கல்லாங்காட்டு வலசு வந்து இதுக்கப்புறம் வீரப்பம்பளையம். அந்த பசங்க குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, வீரப்பம்பளையம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூலகவுண்டம்பாளையம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாறை அப்படின்னு சொல்லி ஊருங்க. அதுலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டே இருக்குங்க. அதாவது வெப்படையிலேருந்து அந்த சைடு அப்படி போயிட்டே இருந்து கடைசியாக பள்ளிப்பாளையத்தில் கலந்து
அப்படியே திருமணி ஆற்றுல கலந்து அதுக்கப்புறம் அப்படியே சங்கம் ஆகிருங்க கடலில். சரி மக்கள்ஸ், நான் வந்து ரிவேர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லா வீடியோவும். இப்படி இருந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும், நான் அப்படி இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அது நம்மளுக்கு பக்கமாக இருந்துச்சுங்களா, இருட்டாயின்னு சொல்லி அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போகுது, இப்படி தான் ட்ராவல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வெள்ளப்பாறை, மூலகொண்டம்பாளையம், வீரப்பம்பாளையம், இப்போ வந்து ஃபைனலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்லாங்கட்டு ஃபால்ஸ். இங்கிருந்து தண்ணி அங்கே ட்ராவல் பண்ணி போகுது. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இருங்க பேக் கேமராவில் போய் இந்த சைடு எல்லாம் காட்டுறாங்க மக்கள்ஸ். இங்கெல்லாம் கன்றாவே கிடக்குது பாருங்க. இங்கே பாருங்க எல்லாம் சவுக்காயுதம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் இந்த ஊர் மக்கள் சுத்தம் பண்ணாங்கன்னா போதுங்க. அந்த 100 நாள் வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் இங்கே சுத்தம் பண்ண விட்டுறணும். சூப்பராக இருக்குங்க. இது வந்து கல்லாங்காட்டு வலசுங்க. இந்த என்ட்ரன்ஸ் போய் முன்னாடி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அது பாலம் போட்டிருப்பாங்க, அங்கே வந்து ஃபுல்லாக ஊருங்க. அது ஓரளவுக்கு டவுன் சிட்டின்னு சொல்லிக்கலாம். வெளியே ஊர் கிடையாதுங்க, ஓரளவுக்கு அங்கே எல்லா வசதியும் எல்லாமே இருக்குது. அதை காமிச்சு அதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. ஓகேங்களா, போதுங்கிற அளவுக்கு வீடியோ முடிச்சுக்கலாங்கிறீங்களா? அந்த பசங்க நல்லா ஜாலியாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ குளிச்சு முடிச்சுட்டாங்க. சரி குதிக்கிறா, உங்களை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் குளிக்க வச்சு வீடியோ எடுத்தேங்க. சரிங்க, அங்கே போய் பார்க்கலாம். கல்லாங்காட்டு வலசில் போய் பார்க்கலாம். நல்லா இதில் கலந்து விட்டுறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஜாலி பாய். நல்லா ஜாலியாக வச்சுட்டு இருக்கிறாங்க பசங்க. மக்கள்ஸ், இதுதாங்க கல்லாங்காட்டு வலசு. இங்கிருந்து தான் நீரெல்லாம் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கு. குமாரபாளையம் பவானியிலிருந்து கல்லாங்காட்டு வலசுங்க. மக்கள்ஸ், இப்போ நம்ம வீடியோ எடுத்து ஃபைனலாக காமிச்ச பார்த்தீங்களா, அதுதாங்க கல்லாங்காட்டு வலசு. அங்கேருந்து தான் எல்லா ஊருக்கும், அதாவது மேட்டூர்லேருந்து பவானி, குமாரபாளையம், கல்லாங்காட்டு வலசு. அங்கேருந்து வீரப்பம்பாளையம், அதுக்கப்புறம் மூலகொண்டம்பாளையம், வெள்ளப்பாறைன்னு சொல்லி வெப்படா அந்த சைடு எல்லாமே ஒரு 30-40 கிராமத்துக்கு போகுதுங்க. இறுதியாக வந்து பள்ளிப்பாளையத்தில் கலந்து, அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் ஆற்றுல, காவிரி ஆற்றுல கலந்துங்க அந்த நீர். அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் கடலில் சேருதுங்க. ஓகேங்களா? ஓகே மக்கள்ஸ், கல்லாங்காட்டு வலசோட இந்த வீடியோ நிறைவு பெறுதுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போங்களா மக்கள்ஸ். நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் 7ங்க. என்னுடைய பேர் உதயாங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். பாய் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஓகே பாய்.